ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தப்ப இந்த ஏர் கூலர் வந்து நம்ம கடையில் வந்து மாட்டுருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா கொடுத்து வந்து தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுதா, அப்படி ஒர்க் ஆகலைன்னா இதை எப்படி அக்கு வேற ஆணி வேற தனித்தனியாக பிரித்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா வோல்டாஸோட எல்எஃப்ஐ அப்படின்ற மாடல் தான். இது ஒரு டாடா ப்ராடக்ட்டு. இது பார்க்குறதுக்குமே ஓரளவு நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. அதனால தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு டாப்பில் ஒரு மூடி வந்து வரும், ஆனால் அது வந்து இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தா தான் இதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6-7 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம லூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து தனியாக கழட்டி எடுத்துப்போம். இப்போ இதில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம அந்த ஏர் கூலரை பிரித்து பார்த்தோன்னே தான் தெரியுது அந்த ஹனிகோம் பேட்லாம் வந்து நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் உள்ள மோட்டரை நம்ம சுற்றி பார்த்தாலும் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே உத்து பார்த்தா தாங்க தெரியுது நமக்கு வர மெயின் ஒயரே பார்த்தீங்கன்னா எலி நல்லா கடிச்சு கொதறி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒயர்லாம் ஓரளவு நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் பம்பை வந்து கழட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹோஸ் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்குள்ளே இந்த கவரை வந்து நம்ம கழட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த மோட்டர் வந்து கழட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கவரை தான் கழட்டி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2-3 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அதை லூஸ் பண்ணி நம்ம கழட்டி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுற இந்த பார்ட்டை வந்து நம்ம கழட்டி எடுக்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ வந்து இருக்குது. அதை லூஸ் பண்ணி அதை தனியாக கழட்டி எடுத்துக்க வேண்டியதான். அடுத்ததாக நம்ம இந்த கண்ட்ரோல் பேனலை வந்து கழட்டணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 2 நாப் வந்து இருக்கா, அதை வந்து நம்ம திருப்பிலே யூஸ் பண்ணி தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனல் நம்ம கழட்டி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்க்ரூ வந்து போட்டிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள ஒயர்லாம் நம்ம வந்து தனித்தனியாக கழட்டி விடணும். அதை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக கழட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து மறந்து போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து டயக்ராம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து மறுபடியும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கழட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஒயர் சர்க்யூட்லாம் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப உங்களுக்கு மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கும். இப்போ இந்த ஒயரை நம்ம எப்படி கழட்டணும் அப்படின்னா அந்த ஒயர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒயரை இழுத்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரையும் தனித்தனியாக கழட்டி விட்டுக்கலாம். ஓகே, நான் இப்போ எல்லா ஒயரையும் வந்து தனித்தனியாக கழட்டி விட்டுட்டேன். இப்போ அந்த ஒயர்லாம் நம்ம வெளியில் உருவி விட்டுப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் செட்டப் வந்து நம்ம தனியாக கழட்டி எடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம லூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்டர் பம்பை வந்து தனியாக கழட்டி எடுக்கணும். அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்க்ரூ வந்து போட்டிருக்காங்க. அதை லூஸ் பண்ணி நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேங்கை தான் நம்ம கழட்டி எடுக்க போகிறோம். அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்க்ரூக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 8 ஸ்க்ரூவை வந்து நம்ம யூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த தண்ணி டேங்கில் பாருங்கள் எவ்வளோ தூசியும் அதுக்கப்புறம் உப்பு கரையும் வந்து படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத. இதை வந்து நம்ம பிறகு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹனிகோம் பேடை வந்து நம்ம கழட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கம்பி ஒன்று கொடுத்து அதில் ஒரு லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லாக்கை கழட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பியை உருவணும் அப்படின்னா நமக்கு தனியாக கழட்டு வந்துடும். இப்போ இந்த ஹனிகோம் பேடை வந்து நம்ம கழட்டணும் அப்படின்னா அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாக் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹனிகோம் பேடை வந்து மேலே தூக்கணும்னா நமக்கு ஈஸியாக வந்து கழட்டு வந்துடும். அவ்வளோதான், நம்ம கழட்டி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம ஏர் கூலரை பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டையும் வந்து நீட்டாக பிரித்து வந்து எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பொருள் அதுக்கப்புறம் அந்த ஃபில்ட்ரு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். நீங்களுமே இப்போ ஏர் கூலர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி தனித்தனியாக பிரித்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லது. இல்லை அப்படின்னா இந்த ஏர் கூலரில் வந்து வர காற்று உங்களுக்கு வந்து ஒத்துக்காது. சளி அதுக்கப்புறம் காய்ச்சல் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் கூலர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து அதை தனியாக கலட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம ஏர் கூலர்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் உள்ள மோட்டரும் அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பம்பும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து சுவிட்ச் போர்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு மெயின் ஒயரு. இது 3 வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான ஸ்பீடு. இப்போ இதை வந்து லைனை உள்ளே கொடுத்துட்டு நம்ம ஒரு ஒயராக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 3 ஸ்பீடு வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைனை உள்ளே கொடுத்துட்டு இந்த ரெட் கலர் ஒயரை வந்து கொடுப்போம். ஓகேங்க, மோட்ரு வந்து நல்லாவே வந்து ஓடுது. இப்போ அடுத்து இந்த பிளாக் ஒயரை கொடுத்து பார்ப்போம். ப்ளூ அதுக்கப்புறம் பிளாக்கு. ஓகே, இதுவும் ஓடுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக ப்ளூவும் ஒயிட்டும். ஓகே, 3 ஸ்பீடுமே வந்து நல்லா ஓடுது. நம்ம மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. ஓகே, இதை அப்படியே வச்சுருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏர் கூலரில் இந்த வாட்டர் பம்பு தான் போகும். இப்போ இது வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிடுவோம்.
இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வந்து வருது, அதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, இந்த 2 ஒயர் தான் அது. இப்போ இதை கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். ஆஹா, நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பம்ப் தான் போயிடுச்சு. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி, சுத்தமாக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்க, இப்போ நம்ம ரீஅசம்பிள் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவரை மேலே தூக்கி வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூவை வந்து நம்ம போட்டு நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்ததாக அந்த மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பலரை உள்ள சொருவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நல்லா ஃபுல் டைட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான கவரை மட்டும் நம்ம லாஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஊற்றும் பார்த்தீங்களா, இந்த பாட்டை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மூடி வந்து இல்லையா, அதை வந்து நம்மளே வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு பிவிசி பைப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கட் பண்ண பிவிசி பைப்பை பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து மாற்றணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஹீட் கண்ணை வச்சு நல்லா ஹீட் பண்ணி நல்லா ஃப்ளாட்டாக வந்து மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி நல்லா அமுக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து அந்த பிவிசி பைப்பு வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டாக மாறிடும். ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம பிவிசி பைப்பை வந்து இப்போ ஒரு பிவிசி சீட்டை வந்து மாற்றிட்டோம். இப்போ இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மூடி மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுற பாட்டை அதுக்கு மேலே வச்சுட்டு நான் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ண பகுதியை மட்டும் நம்ம ஆங்கிள் கிரைண்டரை யூஸ் பண்ணி நல்லா கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது வந்து இருக்கட்டும், இது லாஸ்ட்டாக வந்து நம்ம மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மோட்டரில் உள்ள ஒயர்லாம் நம்ம வந்து வெளியில் வந்து எடுத்து விட்டுட்டோம். இதை வந்து நம்ம பிறகு வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த வாட்டர் பம்பை இப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதில் ஒரு டியூப் வந்து இருக்கா, அதை வந்து நம்ம தனியாக வந்து கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு டேக் வந்து போட்டிருக்காங்க, அந்த டேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு உருவி பார்ப்போம். இப்போ நம்ம இதை உருவி பார்த்தோம்னா சுத்தமாகவே வந்து வர மாட்டேங்குது, நல்லா பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் கண்ணை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து கலந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வாட்டர் பம்பை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு மோட்டர் வந்து இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஓஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கனெக்டரை மாற்றி போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மோட்டரில் உள்ள நமக்கு அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அந்த ப்ளக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயரில் வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ அந்த வாட்டர் பம்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரப்பர் புஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த சர்ஃபேஸில் வந்து நல்லாவே பிடிச்சிக்கிடும். இப்போ அந்த ஓஸுக்கான கனெக்டரை மாட்டிட்டு பிறகு வந்து அந்த ஓஸை வந்து மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ இதில் உள்ள ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அந்த பேனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்க்ரூவெல்லாம் போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஊற்றுற பார்ட்டையும் நம்ம மாட்டிப்போம். இப்போ அந்த ஹனிகோம் பேடை பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இருந்த மாதிரியே மாட்டிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான கம்பியை வந்து மாட்டிட்டு அதுக்கான லாக்கை வந்து போட்டுப்போம். இப்போ அந்த செட்டப்பை அப்படியே தூக்கி வச்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து டைட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை போட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு பிவிசி சீட் ரெடி பண்ணி ஒரு மூடி மாதிரி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஹீல் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த டோர் ஹீலை பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கூலர் கூடவும் அதுக்கப்புறம் அந்த பிவிசி மூடி கூடவும் வச்சுட்டு ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சிம்பிளான ஒரு மூடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சூப்பராக வந்து க்ளோஸ் வந்து ஆகுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணுறதுக்கான ஒரு மூடி வந்து இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பெரிய க்ளூகன் வந்து இருக்குது. அதை வந்து நான் சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம மாட்டினோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து செட் ஆகுது, நல்லா டைட்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல அதை வந்து மாட்டிப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர் கூலரை வந்து நீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஆன் பண்ணி இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது, ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுதா இல்லை எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா மூடி, அதை திறந்துட்டு அதில் நம்ம தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதான். எத்தனை லிட்டர் பிடிக்கும்னு தெரில வேறு, பார்ப்போம். மேலே ஊற்றினோம்னா நேராக டைரெக்டாக ஃபில்ட்ரு வழியாக போய் கீழே அடியில் உள்ள டேங்க்கு போயிடும். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ 3 ஸ்பீடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுக்கோம். ஓகே, நல்லா வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து மீடியம் ஸ்பீடு, அடுத்து லோ. ஓகே, இப்போ 3 ஸ்பீடு வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
ஓகே, நமக்கு நல்லாவே வந்து ஸ்விங் ஆகுது. இப்போ இந்த வாட்டர் பம்ப் ஆன் பண்ணி வாட்டர் பம்ப்லேருந்து தண்ணி வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ அந்த மூடியை திறந்து பார்த்தோன்னே தெரியுது, நல்லா வந்து நமக்கு வாட்டர் வந்து வருது. இந்த தண்ணி வருது தெரியுதா? ஓகே, கரெக்டாக வந்து ஃபில்டருக்கு வந்து போகுது தண்ணியெல்லாம். இப்போ அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். லைட்டாக கூலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஓட தான் வந்து கூலிங் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் கூலரில் நல்லா வந்து காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. ஏர் கூலரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஓடினா அதுக்கப்புறம் வந்து நல்லாவே கூலிங் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நமக்கு சூப்பராக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலர் இரும்பு கடையில் தூக்கி போடுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்பேர் வந்து கிடைக்காது. நீங்கள் கடையிலலாம் விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா வந்து இதெல்லாம் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இரும்பு கடையில் தூக்கி வந்து போட்டுறாங்க. ஆனால் நீங்கள் இதை கழட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கான ஸ்பேர் வேணும் அப்படின்னா ஆன்லைனில் கண்டிப்பாக வந்து இருக்கும். நீங்கள் அதில் வாங்கி நீங்கள் சரி பண்ணி பாருங்கள். அவசரப்பட்டு இருமுடி தூக்கி போட்டுறாதீங்க. அப்புறம் எங்களை மாதிரி ஆளெலாம் வந்து எடுத்து இதை சரி பண்ணி நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஏர் கூலரை சரி பண்ணதுக்கு ஆன செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கூலரை இரும்பு கடையிலேருந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பம்ப் ஒன்று மாற்றினோம் பார்த்தீங்களா, அது ஒரு 550 ரூபா இருந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 900 ரூபா தான் வந்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பம்ப் வந்து நமக்கு டேமேஜ் ஆகலை அப்படின்னா நமக்கு ஒரு 350 ரூபாயில் வந்து முடிச்சிருங்க. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை புதுசாக வாங்க போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே தான் எப்படியும் வரும். ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தட்டி விட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே வந்து பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.